அம்மா எங்கே இருக்க? எனக்கு பயமாக்குது. சாப்பாடு ஏதாச்சும் இருக்கா? நான் வந்து சாப்பிட்றேன். அம்மா 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 எங்கே இருக்குன்னு சொல்லுமா. கண்டிப்பாக நான் இனிமேல் சாப்பிட்றேன். செல்லம், நான் இங்கே இருக்கேன்டா. எங்கம்மா சத்தம் மட்டும் வருது, நீ ஆளே காணோம். நல்லா பாடுறா, ஒரு பேய் என்னை பாட்டிலில் அடைச்சி வச்சிருச்சு. அம்மா எங்கே இருக்க? என் கண்ணுக்கே தெரியல. நீ இங்கே கிச்சனில் மிக்ஸி ஜாரு பக்கம் பாடுறா. அம்மா யார் மோனை அடிச்சு வச்சது? எந்த பேய்மா? நான் அப்போவே சொன்ன, நீ கேட்டியா? சாப்பிடாம படுத்துட்டு என்னை இப்படி இப்போ மாட்டி விட்டுட்டே. அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன். எந்த பேய்மா உன்னை எப்படி பண்ணிச்சு? அது வேற யாரும் இல்லை, நான் தான். நீயா? நீ என் கனவுல தான் நீ வந்த, இப்போ எப்படி நேரில் ஒன்றுங்கிற? ஹஹா, அதுவா? கலதை குறைத்தி உன்னை தூக்கிட்டு வந்து எங்கள் கிட்ட கொடுத்துச்சு. உன்னை வச்சு நாங்கள் ஒரு பூஜை பண்ணி சாத்தானுங்களெல்லாம் உயிர் தேர்தலுக்கு வைக்கலான்னு நினச்சோம். ஆனால் நீ இந்த கனவுலேருந்து வெளியே வந்துட்ட. அப்படின்னா இது கனவு இல்லையா, நிஜமா? ஆமாம், இது நிஜம்தான். நீ இந்த கனவுலேருந்து வெளியே வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு சொல்லலாம். அதுக்காக எந்த தண்டைனாலும் எனக்கு கொடுக்க வேண்டியதானே? எங்கள் அம்மாவை எதுக்கு பாட்டிலில் போட்டு அடிச்ச? உன்னால் எங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும். என்னது? என்னாலையா? ஆமாம். என்னால் முடியும்னு நீ எப்படி நம்புற? இது வரைக்கும் கலதை குறைச்சி தூக்கிட்டு வந்த பசங்க எங்கள் கிட்ட வந்த அப்புறம் திரும்பி போனதே கிடையாது. ஆனால் நீ ஒருத்த மட்டும்தான் எங்கள் கிட்ட வந்து தப்பிச்சு வந்துட்ட. உங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. என்னது? எங்கிட்ட என்ன சக்தி இருக்கு? நீ எங்களோட கனவுலேருந்து நீ தப்பிச்சு வந்ததே அது ஒரு பெரிய சக்தி தான்டா. என்ன சொல்கிற? ஆமாம், உன்னோட சக்தி வச்சு தான் எங்களோட இருள் ராஜாவோட ஆத்மாவை வெளியே கொண்டு வர முடியும். இருள் ராஜாவா? அது யாரு? உன்னோட கனவுல என் கூட ஒருத்தர் கருப்பாக ஒரு உருவம் இருந்துச்சு. அதுதான் எங்களோட இருள் ராஜா. அட ஆமாம், அதுதான் உங்கள் இருள் ராஜாவா? ஆமாம், அவரோட ஆத்மாவை தான் நீ விடுதலை பண்ணோம். உன்னோட இருள் ராஜாவோட ஆத்மா விடுதலை பண்ண என் பையனடா கிடைச்சா தயவு செஞ்சு விட்டுங்கிறாங்களே. அது அந்த ஆண்டவனே நினைச்சேன், அது முடியாது. தயவு செஞ்சு என்ன வேணா எதுனா பண்ணிக்க, என்னோட பையனை விட்டுருங்க. உன்னோட பையன் சாப்பிடாம தூங்கினது முதல் தப்பு. ரெண்டாவது கலந்து குறைத்து மேலே தூங்கின்னு வந்தது தப்பு. மூணாவது எங்களோட இடத்துக்கு வந்து எங்கள் கட்டந்து தப்பிச்சு வந்தது தப்பு. அதுக்கு உண்டான பலனை அனுப்பிச்சு தான் ஆகணும். தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. அதுக்கு எங்களோட இருள் ராஜா மனசு வச்சாதான் அது நடக்கும். இருந்தாலும் அவர் மனசு வைக்க மாட்டார். அவர் நினச்சதை நடத்தி தீர்வார். சரி, உன் இருள் ராஜோட ஆத்மாவை நான் கொண்டு வந்துட்டா எங்கள் அம்மாவை விட்டுருவீங்களா? கண்டிப்பாக விட்டுருவோம் தங்கம். அம்மா என்னை மன்னிச்சிருமா. நீ சொல்கிற பேச்சு கேட்காம நான் சாப்பிடாம தூங்கினதுக்கு அதுக்கு உண்டான தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சுமா. விட்றா தங்கம். இல்லைம்மா, என்னால் நீ தான் கஷ்டப்படுற. விட்றா தங்கம். அப்பயே என் பேச்சு கேட்டிருந்தா நம்மளுக்கு அந்த நிலமை வந்திருக்காது. சரி, இப்போ ஒன்றும் இல்லை. நீ போயிட்டு அந்த இருள் ராஜாவோட ஆத்மாவை வெளியே கொண்டு வந்துடு. கண்டிப்பாம்மா, இது உண்மையில சத்தியம். உன்னோட இருள் ராஜாவோட ஆத்மா எங்கே இருக்கு? அங்கே என்னை கூட்டிகிட்டு போ. கண்டிப்பாக வா போகலாம். அம்மா, அது வரைக்கும் நீ பத்திரமா இரு. நான் கண்டிப்பாக வந்து இந்த பாட்டை நான் விடுதலை பண்ணுவேன். சரிடா தங்கம். ஒரு வாய் சோறு தின்னுந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? அம்மா சொல்கிற பேச்சு கேட்காத பிள்ளைங்க இப்படி தான் கஷ்டப்படும்.